பிரச்சாரம் ஞாயிற்றுக்கிழமை வன்முறையாக மாறியுள்ளது. முன்னாள் ராஜ்யசபா எம்பியும் சத்ரபதி சிவாஜி மகாராஜரின் வழித்தோன்றலுமான சாம்பாஜிராஜோ சத்ரபதி முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுவிழ்த்துவிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் கோட்டையை பேரணியாக சென்றுள்ளார். காலை 9:40 மணி அளவில் சாம்பாஜிராஜோ கோட்டைக்கு வருவதற்கு முன்னதாக அவரின் ஆதரவாளர்கள் மசூதி மீது கற்களை வீசியும் அங்குள்ள முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதலும் நடத்தியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஏஐஎம்ஐஎம் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசாதுதீன் ஓவைசி மகாராஷ்டிராவில் மகாயுத அரசை தாக்கி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சம்பவம் 1992 டிசம்பர் 6 நடந்த பாபர் மசூதி இடிப்பு போன்றது என்று தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.